வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இது பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியிலிருந்து தான் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். கண்டிப்பாக நான் பேசக்கூடிய அனைத்து காணொளிகளும் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். தமிழர் தாயகத்தில் இன்றைய அரசியல் களம் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டுகொண்டு இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கூற முடிகின்றது. அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளும் அதைத்தான் முதன்மைப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகள் தமிழர்களை மையப்படுத்தி பிறர் பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் பிறர் பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய பதிவுகள் என பல விடயங்கள் ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது. அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒருபுறம் விமர்சனங்களை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் அரசாங்கம் ஒரு நேர்மையான களத்தை நோக்கித்தான் முன்னேறி கொண்டிருக்கிறது என்கின்ற கருத்துகளும் பதிவாகி கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்களிடம் நடத்திய விசாரணை, எதற்காக அந்த விசாரணை நடத்தப்பட்டது, அந்த விசாரணையின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை குறித்து ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் குரல் பதிவாக சொன்ன தகவல்கள் என தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் களம் வேறொரு கோணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. எப்பொழுதுமே தமிழர் தாயகத்தை பொறுத்தமட்டில் நவம்பர் மாதத்தில் தங்களுடைய உறவுகளை அவர்கள் நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் அவர்களால் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாளில் இந்த மண்ணிற்காக உயிர் நீத்த தியாகங்களை அவர்கள் நினைவு கூறுவது வாடிக்கை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள் அதற்கு தடைகளை விதித்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் அவர்கள்தான் தமிழினத்திற்கு ஒரு பெரிய அழிவை உருவாக்கியது போன்றும் இலங்கையை அவர்கள் காப்பாற்றி விட்டது போன்ற ஒரு பிம்பத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு தமிழர்களுக்கு எதிரான களத்தை அவர்கள் தெளிவாகவே செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி தமிழர்கள் தங்களுடைய உயிர்களை நினைவு கூறக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் இந்த முறை தமிழர் பகுதியில் அனுரா அவர்களுக்கு சற்று அதிகமான வாக்குகள் கிடைத்தது என்கின்ற ஒரு களமும், இலங்கையை ஒன்றுபட்ட இலங்கையாக நாங்கள் பார்ப்பதற்கு தயாராகிவிட்டோம் என்று அனுரா அவர்கள் அறிவித்ததின் பின்னணியில் தமிழர்களுக்கான சம உரிமை கிடைக்கும் என்கின்ற எண்ணமும் பரவலாகவே எல்லோர் மனதிலும் எழும்பியிருந்தது. அந்த சூழலில்தான் தியாகங்களை நினைவு கூறக்கூடிய இந்த நாளை எந்தவித தடையும் இன்றி அவர்கள் தங்களுடைய உறவுகளை அவர்கள் நினைவு கூறுவதற்கு எந்தவித தடையும் இல்லை என்கின்ற அறிவிப்பை அனுரா அவர்களுடைய ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவரை சொல்லக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. எனவே தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கு இருந்த தடைகள் தகர்க்கப்பட்டதாக தமிழ் சமூகம் நினைத்தது. அதன் வெளிப்பாடு அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் தெரிய ஆரம்பித்தது. அரசாங்கம் ஒரு இணக்கமான ஒரு உறவு முறையை எடுத்துக்கொண்டுதானே தமிழர்களோடு பயணித்துக் கொண்டு இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தலாம் என்கின்ற ஒரு வெளிப்பாட்டில் தமிழர்கள் தங்களுடைய தேசிய தலைமையை மையப்படுத்திய கருத்துக்களை முகநூலில் பதிவிட்டார்கள். இந்த பதிவுகள் சர்ச்சையை கிளப்புகின்றன. அது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, சமூக செயற்பாட்டாளர், தொழிலதிபர், மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடியவர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சில சிங்களர்கள் முன்பு நடந்த பல விடயங்களை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதை சமூக வலைதளங்களில் பரப்ப ஆரம்பித்தார்கள். தமிழர் பகுதியில் இப்பொழுதும் இதுபோன்ற நடவடிக்கைகள் அரங்கேற ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையை பிளவுபடுத்துவதற்கான களங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் செயல்படுவதற்கான ஒரு சூழலை கட்டமைத்து விட்டார்கள் என்கின்ற செய்திகளை அவர்கள் சமூக ஊடகங்களில் பரப்பத் தொடங்கினார்கள். இது ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய களத்தை உருவாக்கியது. அரசு இப்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. முகநூல் பக்கத்தில் தேசிய தலைமையை பதிவிட்டவர்களையும் தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டவர்களையும் இப்பொழுது கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கின்றது. டிசம்பர் 4 நீதிமன்றம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறது. இது ஒருவரும் இருக்க விசாரணைகள் தமிழர் பகுதியில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது
என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணமாகவே இருக்கின்றன. குறிப்பாக ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் ஒரு குரல் பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அந்த குரல் பதிவில் அவரால் பேச முடியாத ஒரு நிலைமை, அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று நினைக்கின்றேன். அந்த குரல் பதிவை கேட்கின்ற பொழுது நமக்கே மனம் வலிக்கக்கூடிய ஒரு நிலைமையில்தான் அவருடைய குரல் இருக்கிறது. ஐயா சிவாஜிலிங்கம் அவர்களை இலங்கை காவல்துறை அதிகாரிகள் அவரை போய் சந்திக்கின்றார்கள். நண்பகல் 12 மணிக்கு அவரை சந்திக்கின்றார்கள். 1 மணி வரை அவரிடம் விசாரணைகள் நடத்தப்படுகிறது. எதற்காக நீங்கள் இந்த உங்களுடைய தேசிய தலைமையுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடினீர்கள்? அவர் உங்களுடைய உறவு என்கின்ற அடிப்படையின் காரணமாகத்தானே அந்த பிறந்த நாளை கொண்டாடினீர்கள் என்ற கேள்வியை காவல்துறை அதிகாரிகள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து, இல்லை, எங்களுடைய இனத்தின் தேசிய தலைமை அவர் ஒருவர்தான், எனவே அவர் சார்ந்து அவருடைய அகவையை நாங்கள் கொண்டாடுவது என்பது எங்களுடைய உணர்வின் வெளிப்பாடு, எனவே அதைத்தான் நான் செய்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் அவருடைய அந்த அகவினாலை மையப்படுத்தி 70 குழந்தைகளுக்கு பாடப்புத்தகங்கள் கொடுக்கக்கூடிய விடயங்களும் நல்ல சமூக நற்பணி செய்யக்கூடிய விடயங்களையும் தான் நாங்கள் கையில் எடுத்து செயல்பட்டு இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் காவல்துறை அதிகாரியிடம் குறிப்பிட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார். அவருடைய குரல் பதிவில் அதுதான் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் தற்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய சில செய்திகள், காவல்துறை அதிகாரிகள் அதில் மிகவும் முனைப்பு காட்டி இன்னும் பலரிடம் விசாரணைகளை முடக்கி விட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் அதாவது இருபுறமே எங்களுடைய சட்டம் சரியான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறது என்கின்ற பதிவை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். காரணம், நாங்கள் இங்கு குழப்பத்தையும் பதட்ட நிலையும் உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் செயல்படக்கூடியவர்கள் வெளியிட்ட அந்த சமூக வலைதளங்களில் வெளியிட்டதற்கு அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக அரசு சார்பில் எடுத்து வைக்கப்படுகின்றது. இந்த சூழலில்தான் இலங்கைக்கு வருகை தந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமும் பரபரப்பாக பேசப்படுகின்றன. எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார் என்றால், 2012ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கு இயக்கத்தை வளர்ப்பதற்கான நிதிகளை திரட்டி கொடுத்து அதற்கான செயல்பாடுகளை ஊக்குவிப்பதற்கான களங்களை அவர் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார் என்கின்ற அடிப்படையில் அவர் மீது அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அவர் இலங்கைக்கு வருகிறார் என்கின்ற பொழுது அந்த குடியுரிமை செய்யக்கூடியவர்கள், அதாவது அவருடைய வருகையை இலங்கைக்குள் அனுமதிப்பதற்காக விமானத்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய அந்த பழைய விவரங்களை குறித்த செய்திகள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற அதை அவர்கள் காவல்துறையிடம் கூற காவல்துறை அவரை கைது செய்திருக்கிறது. பெரும்பாலான தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்களும் தமிழ் விடயங்களை குறித்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களும் இந்த கைது இந்த அரசாங்கத்தால் எழுப்பப்பட்ட கைது அல்ல, இது 2012ஆம் ஆண்டே அவர் மீது இருந்த வழக்கின் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆனாலும் ஒரு பதபதைப்பு நீடித்து கொண்டுதான் இருக்கின்றன. காரணம், சிங்களத்தில் ஓரங்கட்டப்பட்ட தலைவர்கள், ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்கள், எப்பொழுதுமே தமிழர்களை கிள்ளிக்கீரையாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள், இந்த தமிழர்கள் தியாகங்களை நினைவுகூர்ந்த விடயங்களை மையப்படுத்தி தங்களுடைய அரசியலை புதுப்பிக்க முடியுமா என்கின்ற கோணத்தில் பயணிக்கக்கூடிய களங்கள் அங்கு அரங்கேறி கொண்டு இருக்கின்றது. அதன் வெளிப்பாடாகத்தான் தமிழர்களுக்கு எதிரான ஒரு பதட்டத்தை உருவாக்கி அதிலே அவர்கள் குளிர்காய்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்று பெரும்பாலான தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள். தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழர்கள் மீது எந்தவிதமான காழ்ப்புணர்ச்சியிலும் அனுரா அரசாங்கம் செயல்படவில்லை. அவர்கள் தங்களுடைய சட்டத்தின் செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற பதிவுகள் தான் இப்பொழுது பெரும்பாலானவர்களாலும் எடுத்து வைக்கப்படுகின்றது. ஆனால் வேறு பலர் சொல்லக்கூடிய செய்திகள் வேறு விதமாக இருக்கின்றது. முதலாக இப்பொழுதுதான் பதவி ஏற்றிருக்கின்றார்கள். பதவியேற்ற சிறிது காலத்தில்
தமிழர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்து அவர்கள் விலகி இருக்கிறார்கள். அடுத்த வருடம் பார்ப்போம் இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்கின்ற விடயத்தை குறித்து நம்மால் ஆராய முடியும் என்ற கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். தற்பொழுது தமிழர் தாயகத்தில் விசாரணைகள் வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது என்பது ஒரு பெரும் செய்தியாக எடுத்து வைக்கப்படுகிறது. அந்த செய்திகளுக்கு பின்னால் உண்மைகள் என்ன என்பதை சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நன்றியுடன் என்பார்.